பனையூர்ல விஜயோட காரை வந்து வழிமறிப்பு செஞ்சாங்க. தாவேக்காவுடைய ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக வரலைன்றதை நம்ம பார்க்க முடியுது. அது பல பேட்டிகளில் பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கியூஆர் கோடு கொடுத்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு பந்தாவா ஒரு இதை போய் நடத்துனீங்கன்னா அது எப்படி கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்? அதிமுக திரும்ப விஜயை திட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் டிடிவி சார் அது அழகாக சொன்னார். எடப்பாடி வேண்டுமானால் துணை முதல்வராக போகலான்னு. இன்னைக்கு ஆஸ்பயர் சாமிநாதன் அதுதான் சொல்லியிருக்காரு. இதை விட எவ்வளோ கேவலப்படுத்த முடியுங்க? களத்திலே இல்லாதவங்க, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொன்று, நீங்கள் இந்த அண்ணாவை எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி அழக்கூடாது அப்படின்றாரு. அதை யாரை சொல்கிறாரு? சீமானையா சொல்கிறாரு. நீங்கள் சித்தாந்த ரீதியாக நீங்கள் வந்து சீமானுக்கு போடுற ஓட்டுகளை உங்களால் கழட்டவே முடியாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக நிறைய சேனல்களை லைவாகவும் போட்டுட்டு இருந்தாங்க. பனையூரில் விஜயோட காரை வந்து வழிமறிப்பு செஞ்சாங்க, விஜயோட தொண்டர்களே செஞ்சாங்க. மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு சொன்ன தினத்தில் இந்த மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு சம்பவம், அப்புறம் பவுன்சர்ஸை வச்சு அவங்கள அப்புறப்படுத்தினது. அந்த வீடியோ பார்க்கும்போது விஜயோட கார் வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள இடிச்சுக்கிட்டே தான் போகுது. அவங்கள சமரசம்க்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்களா? இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் வந்து எல்லா கட்சியிலும் நடக்குமா, இல்லை இது வந்து நம்ம ஒரு வியப்பாக பார்க்கக்கூடிய விஷயமா? இல்லை, இது வந்து பல கட்சிகள் நடந்திருக்கு, பல்வேறு நேரங்களில் நடந்திருக்கு. தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்க ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பமாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பார்க்குறீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் அதை. ஏன்னா எல்லா கட்சியிலும் இது இருந்திருக்கு. அதனால் நம்ம வந்து ஏதோ தாவேக்கால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஆனால் தாவேக்கால இது 2 ஏர்லியர்னு பார்க்கலாம் நம்ம. ஏன்னா விஜய் என்ற ஒற்றை மனிதன் மேலே கட்டப்பட்டது. நீங்கள் அங்கே அப்படி இல்லை. ஒரு எம்ஜிஆர் வெளியே வர்றாருன்னா, புதுசாக கட்சியை ஆரம்பிச்சுக்கிறாருன்னா, ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த திமுகலேருந்து பல பேர் அவருக்கு பில்லர்ஸாக வந்து நின்னாங்க. அப்போ அந்த சுற்றி ஒரு ஆள்கள் கூட்டம் அவருக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா வரும்போது அவர் எம்ஜிஆர் பில்டப் பண்ணி கொடுத்த அந்த இதில் படிக்கட்டில் ஏறி போய் ஈஸியாக உட்கார முடிஞ்சிச்சு. அவர் புது தடம் பதிக்கலை. அதனால் அவர் ஏற்கனவே போடப்பட்ட தடத்தில் அவர் நடந்து போகிறது ஈஸியாக இருந்துச்சு. பட் விஜய் வந்து இப்போ தான் புதுசாக போடுறாரு. இனிமேல் தான் வழியை உருவாக்கணும். முட்களை வெட்டி பாதையை காட்டை க்ளீன் பண்ணி ஒரு பாதையை உருவாக்கணும். ஸோ அப்போ எடுப்பிலேயே அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தள்ளு முள்ளுகள், அது என்ன அதிருப்தி, இதெல்லாம் இன்னும் விரிவாக வரும் நம்ம 2-3 நாளில். இல்லை, 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க. அங்கே இது வரைக்கும் விஜய் வந்து இவங்க யாரையுமே சந்திச்ச வரலாறு இல்லை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அஜிதாங்கிற பெண்மணி வந்து அவங்க தான் காரை அழுகுறாங்க. நம்ம அழுகுது. இந்த பவுன்சர்ஸை வச்சு அவங்களெல்லாம், அதாவது தொண்டர்கள் தானே, அவங்கள அப்படி அப்புறப்படுத்துறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை மேடம், இவர் தாவேக்காவுடைய ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் கட்சியாக வரலைன்றதை நம்ம பார்க்க முடியுது. அது பல பேட்டிகளில் பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இன்னும் பல ஜேர்னலிஸ்ட்டுகளுடைய பார்வையை தான். அவங்க இன்னும் வந்து அந்த ஒரு ரசிகர் மன்றம், ஒரு ரசிகர் கூட்டம், இதுதான் இது அரசியல் கட்சி தொண்டர்கள் அப்படின்ற ஸ்டேஜுக்கே போகாமல் இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரலை இன்னும் அவங்கள்ட்ட. அவங்க எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருந்தாலும் கூட இன்னும் வந்து அவர் ஒரு சினிமா ஷூட்டிங் கிளம்புற மாதிரி தான் கிளம்புறாரு. இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பவுன்சர்ஸ் போட்டு ஒரு கேரவனை போட்டு அவர் அந்த தொண்டர்கள்ட்ட வந்து பிரிச்சியே கொண்டு போய் அந்த ஒரு இது வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து அரசியல் தொண்டர்கள் இல்லாமல் வெறும் ரசிகர் பட்டாளமாக இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. என்னை பக்கத்தில் விட மாட்டேங்கிறான்னு கேள்வி வரலை அவங்கள்ட்டயே. ஒரு தூரத்தில் தெரிஞ்சால் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டால் போதுன்ற மாதிரி தான் அந்த கூட்டம் அலமோதுது. அவருக்கு இன்னும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும், ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை அவங்கள்ட்ட. ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதாவது மற்றவர்கள்லாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறார்கள், மற்ற கட்சியினர். நான் காசு இல்லாமல் கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு ஒரு காட்டணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அவர் சுற்றி இருக்கவங்க இவருக்கு அதை செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புஷி ஆனந்தோ இல்லை ஆதவ அர்ஜுனோ அதை செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் நினச்சிங்கனாலும் 40,000 பேரை கூட்டுறீங்க, பெரிய கூட்டம். ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு 40,000 பேர்னா 8 தொகுதி ஈரோட்டில், ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் 8 தொகுதிக்கு 5,000 பேரை கொண்டு வந்து அது என்ன க்ரௌடுன்னு காட்டி என்ன பெருமை, யாருக்கு பெருமைன்னு தெரில எனக்கு. 3 லட்சம் ஓட்டு இருக்கும் ஒரு சட்டமன்றத்துக்கு. இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சால் 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 5,000 ஓட்டுன்றது ரொம்ப மீகர் அமௌண்ட்டு. இதை வாங்கி நீங்கள் இது வந்து 25,000 வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்து 1.25 லட்சம் ஓட்டை நீங்கள் வந்து வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை கூட்டி அது ஒரு செட்டப். நீங்கள் இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் எடுத்துங்க, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்
நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ, அவரே ஒரு கிறிஸ்துவ ஜோசப் விஜய்னு வச்சுருக்காரு. ஒரு கிறிஸ்துவர் ஏன் அந்த கிறிஸ்துவ சித்தாந்தம் என்னென்னா, ஒரு இறைமகன் இயேசு அரண்மனையில் பிறக்காம ஒரு எளிய மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். ஏழைகளோடு ஏழையாய் இறைவன் பிறந்தாருமா கிறிஸ்துவ மத சித்தாந்தமே. அதனுடைய ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்குது. அது எப்படி கிறிஸ்தவர்களே எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அது நீங்கள் அவங்களே வந்து ஒரு ஏழைகளோட ஏழையாக இருந்து ஒரு நாள் ஒரு ஸ்லம்மில் போய் இல்லை ஒரு வறிய கிராமத்தில் போய் அந்த கிராம மக்களோட இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களோட கேக்கு பகிர்ந்து சாப்பிட்டு அப்படி இந்த விழாவை கொண்டு வந்தாருன்னா அது ஒரு கிறிஸ்டின்ஸுகளை ஒரு வசீகரிக்கிற ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். இது ஒரு QR கோடு கொடுத்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு பந்தாவாக ஒரு இதை போய் நடத்துனீங்கன்னா அது எப்படி கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்? இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய தவறுகள் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் உட்காந்து இஸ் நாட் அ பிளானர்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அவர் சினிமாவில் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் கதை கேட்குறோட சரி ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் நேராக டயலாக் பேப்பரை கொடுப்பாங்க. 2 தடவை ரூம்குள்ளே இருந்து கண்ணாடி முன்னாடி பண்ணி காமிச்சு கேரன்லேருந்து இறங்கி வந்து நடிக்க போகிறாரு. 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நடிப்பார். திரும்ப ஷார்ட் ஓகேன்னு உள்ளே போய் உட்கார போகிறார். இப்படி பழகினவர். அதனால தான் நீங்கள் வெளியே வந்து அதிகம் பேச மாட்டேங்கிறாரு. எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க முதல் நாள் ராத்திரிலேருந்து வந்து அவருடைய தொண்டர்கள் கூடியிருக்காங்க. ஆனால் இவர் போனால் 13 நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னா அது ஏமாற்றத்தோடு போயிடுவாங்க. இப்போ தான் செங்கோட்டையன் சொல்லி கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் பேசணும்னு சொல்லி ஈரோட்டில் கொஞ்சம் அதிக நேரம் பேசணும். ஆனால் அதுலேயும் அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாரு சார். நான் எவ்வளோ நேரம் பேசினா உங்களுக்கு என்ன, நான் வந்து நினைக்கிறது அப்போ இது இல்லைன்னா வேற எது அரசியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒன்னொன்றுக்குமே அந்த கவுண்டர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பேரை சொல்ல மாட்டேன்னீங்க, இப்போ நான் ஸ்டாலின் பேரை சொல்லிட்டேன், சிஎம் பேரை எந்த கட்சின்னு சொல்லிட்டேன், அப்புறம் மோடி பேரை சொல்லிட்டேன், சிஎம் அங்கிள்னு சொல்லிட்டேன். ஒன்றொன்னா ரிவீல் பண்ணி அவர் வந்து யார் யார் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருதோ அட்லீஸ்ட் அதை காது கொடுத்து கேட்குறாரு அல்லது அதை வந்து காது கொடுத்து கேட்க வைக்கிறாங்க. அந்த விஷயத்தில் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவை என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க தெரிஞ்சு அதுக்கு ஒவ்வொரு தடவை பதில் சொல்கிறாரு. அப்பப்போ அது வேணால் அவர் சொல்லலாம். மற்றபடி இன்னும் ஆர்கனைசேஷன் இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் ஈரோடு மீட்டிங் ஓரளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஒரு அரசியல் கட்சியுடைய இதாக இருந்துச்சு. இந்த சினிமா கூட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த தள்ளுமுள்ளு இல்லாமல் இருந்துச்சு. அப்பயும் ஒருத்தர் மேலே ஏறின்ட்டு இறங்குன்னு ஒரு கெஞ்சினதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு விஜய் நகர்ந்தது நல்லது தானே சார். இதுக்கு முன்னாடி அந்த சம்பவங்கள்லாம் அவர் கண்டிச்சா மாதிரியோ டிசிப்ளின் பண்ணா மாதிரியோ நம்ம பார்க்கல. இந்த தடவை அது பண்ணாரு. அதான் இப்பயும் அப்படிதான் இருக்கு. அந்த கூட்டத்தை அதான் அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டத்தை தாண்டி ஒரு அரசியல் கூட்டமாக பண்படணும். நீ அப்படி இருந்தால் தான் வந்து இவரை பார்த்துட்டு போவோம்னு நினச்சிட்டேன்னா அவனுக்கு வந்து என்ன கொள்கை இருக்கும். எனக்கு அவருடைய பேட்டிகள்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். அவருக்காக கூட்டத்துக்கு வர்றவங்கலாம் வந்து அவர் எப்படியா இந்த வர எலெக்ஷனில் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டில் போய் பேசணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் MP ஆகணுன்றாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்றாங்க. இந்த மாதிரி 30 தொகுதியில் ஜெயிச்சாருன்னா அவர் CM ஆயிடுவார்னு ஒரு பையன் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து விடலை பயல்க, இந்த மாதிரி ஓட்டே இல்லாத யங்ஸ்டர்ஸு, இல்லை அரசியல்லாம் என்னன்னே தெரியாத யங்ஸ்டர்ஸ் இவங்க ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் இஸ் அன் ஆக்டர். அதுவும் அந்த ஆங்கிளில் ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுன்ற முறையில் அவருக்கு போட போகிறாங்க. பட் கடைசியாக நீங்கள் வந்து எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் விஜய் வந்து ஃபீல்டு பண்ணுற கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு இதே ஓட்டு போகுமான்ற டவுட் எனக்கு இருக்குது. நீங்கள் நான் சர்வே பண்ணுறேன், விஜய்க்கு ஒரு 20% மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நானே பேட்டிகள் கொடுக்குறேன், வந்துக்கிட்டு இருக்குது, மறுக்கலை. ஃபீல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேம்குமார், ஒரு சரண்ராஜ், இப்படி ஒரு ஆளுங்க நிற்கும் போது, ஒரு குப்புசாமி, கந்தசாமி நிற்கும் போது அவங்களுக்கும் இதே இம்பேக்ட், விஜய் கிடைக்கிற இதே இம்பேக்டை, முக்கியத்துவத்தை மக்கள் கொடுப்பாங்களா? அங்கே ஒரு ஜெயிண்ட் இருப்பாங்க, ஒரு செந்தில் பாலாஜி, ஒரு MR விஜயபாஸ்கர், 2 முன்னாள் அமைச்சர்கள் அங்கே மோதுவாங்க. அப்போ வந்து அங்கே ஒருத்தர் இருப்பார், மதியழகனோ யாரோ ஒருத்தர். அவருக்கு இதே அளவு பாப்புலாரிட்டி கிடைக்குமா? அவர்கள் பண்ணுற வேலையை இவங்க இந்த கட்சியால் பண்ண முடியுமா? அங்கே இருக்க கட்டமைப்பு இவங்களுக்கு இருக்கா? நாளைக்கு அவங்க செலவு பண்ணுற பணத்தை இவங்களால் செலவு பண்ண முடியுமா? அந்த போட்டியில் அங்கே நிற்க முடியும், களத்தில் நிற்க முடியுமா? அதே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்போ விஜய்ன்ற மாதிரி விஜய் நிற்கிற தொகுதியில் விஜய் ஜெயிச்சிருவார். ஆனால் அங்கே மாறுமா? இது மாதிரி ஒவ்வொரு தொகுதி நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலுமணி நிற்கிற தொகுதி அங்கே ஒரு பலமான திமுக வேட்பாளர் நிறுத்தப்படுவார். தங்கமணி நிற்கிற தொகுதி அங்கே ஒரு பலமான திமுக வேட்பாளர் நிறுத்தப்படுவார். அது மாதிரி நேரு நிற்கிறது அங்கே ஒரு பலமான அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படுவார். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஜாம்பவான்கள் நிற்கும்போது அந்த தொகுதியெல்லாம் விஜய் ரசிகர்கள் என்ன இது தொண்டர்கள் வந்து அந்த தொண்டர்களும் அந்த வேட்பாளரும் என்ன ஆவாங்கன்ற கேள்வி இருக்குது. சில பேர் விலை போகலாம், ஏன்னா வேட்பாளரை தூக்கிடலாம் காசு கொடுத்து, முகவர்களை தூக்கிடலாம், அங்கே போய் யார் ஏஜென்ட் அனுக்கிறாங்களோ அவங்கள தூக்கலாம். அதனால் இதெல்லாம் இன்னும் காலத்தில் இருக்குது. இதெல்லாம் எந்த கட்டமைப்போட விஜய் இதெல்லாம் கீழே வரைக்கும் கொண்டு செலுத்தி போகிறார். இவருக்கு வந்து மேலோட்டமாக இவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு பூத்தி இப்போ இவர் சொல்லியிருக்காரு பேட்டியில், நம்ம நாஞ்சில் சம்பத், அவருக்கெல்லாம் பூத்து கமிட்டியே தேவையில்லைங்க, அதை மக்கள் வந்து தானாக வந்து போடுவாங்க, நம்ம இருக்கவே இல்லை, போடுவாங்க. ஆனால் எத்தனை சதவீதம் போடுவாங்கன்னு கேள்வி இருக்குது. போடுவாங்க ஒரு 10%. நீங்கள் எந்த பிரச்சாரம் பண்ண வேணாம், விஜய் பிரச்சாரத்துக்கே வர வேணாம், விஜய் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஓட்டு உழுகும். அப்பையும் விஜய் ரசிகர்கள் அவ்வளோ வெறிபிடித்து இருக்காங்க.
போய் போடுவாங்க. ஸோ அந்த பிரச்சாரத்தின்படி கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு உழுகும் மறுக்கலை. ஆனால் அதை ஜெயிக்கணும்ல, நீங்கள் ஜெயிக்கணும்னா 40% மேலே போனால் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஓட்டை விஜய் வாங்குவார்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம சர்வே இதில் வரல. அது இனிமேல் எப்படி அதை கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். சரி, இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பாய்லர் தான் அப்படிங்கிற பேச்சு வந்து பரவலாகவே இருக்குது. ஆனால் இதில் பாதி பேர் வந்து அவர் டிஎம்கேக்கு ஸ்பாய்லர்ன்றாங்க, பாதி பேர் ஏடிஎம்கேக்கு ஸ்பாய்லர்ன்றாங்க. விஜய் என்டிஏவோட சேர்ந்தா அவர் வந்து டிஎம்கேக்கு டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. ஆனால் என்டிஏல அவர் சேர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் தெரியல. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றைய தினம் பேசுகையில் நான் வந்து பிஜேபி வந்து பெரிய கட்சி, நாங்கள் போய் யாரையும் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை, வந்தா ஏற்றுப்போம் அப்படிங்கிற அளவில் இப்போதான் இதையே சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்புல இருந்து இப்போ வந்து டிஎம்கேவை எதிர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா லைக் மைண்டடாக இருக்க நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு அது டிவிகேக்கு உண்டான அழைப்பாக தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? கட்சிகள் வந்து குறிப்பாக அதிமுக வந்து அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு விஜய் வந்து ஒரு பொருட்டாவே இவங்களை மதிக்கலன்னு தெரிஞ்சாலும் இன்னும் இறங்கி போயிட்டு நேரடியா எடப்பாடி அவர்கள் விஜய இது வரைக்கும் அட்டாக் பண்ணல. ஆமா. ஸோ அந்த சூழல், ஆனா இவர் வந்து அதிமுகவோட இடத்தை பிடிக்கிற ஒரு முயற்சியில தான் விஜய் அவர்கள் பயங்கரமா இருக்காரு. ஸோ அப்ப இது வந்து யாருக்கு இதனால பலன் கிடைக்க போகுது? நீங்க வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து ஒரு பிரம்மாண்ட கட்சியோட நான் கூட்டணி வைக்க போறேன் எடப்பாடி சொல்றதும், நாங்க வந்து விஜயோட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நயினார் சொல்றதும், அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்றதும், இதெல்லாம் சொல்லும் போதே அப்புறம் இவர் இன்னமும் எடப்பாடி என்ன சொல்றாரு, ஒரு பலமான கூட்டணி வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வர போதுனாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு, கொடி பறக்கவும் அவரோட கூட்டத்தில் வந்து உலங்காகிதம் அடைஞ்சு அந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி இது எல்லாமே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு மைனஸ் தான். ஏன்னா தாங்கள் பலமில்லாத கூட்டணி அப்படின்னு அவங்க ஒப்புதல் வாக்க முடியும். இதை தொண்டர்கள் கவனிப்பாங்க. இவங்க வேணா தெரியாம இருக்கலாம். அப்ப வலுவான கூட்டணி கட்டமைப்பேனா இல்ல இப்ப தானே அது அடுத்த பொருள்படுவது, அடுத்த வரி. அவர் பேசுறது எல்லாமே தொண்டர்களுக்கான ஒரு பேச்சா தான் பார்க்க முடியுது சார். ஏன்னா 210 தொகுதிகளில் வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில் அவர் அப்படி சொல்றாரு? அது தொண்டர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் தான் அது. கண்டிப்பாக அது துக்குளக்கில் இருந்த வர அட்டப்படமே அதான் வந்திருக்கு. முதல்ல 41.3 ஒன்று அரைவு பண்ணுறாரு. என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட அப்போ டிஎம்டிகே இருந்துச்சு, எஸ்டிபிஐ இருந்துச்சு, அதோட சேர்ந்து தான் அவங்க வாங்கின 23% ஓட்டு. இப்போ அவங்க 2 பேர் இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எஸ்டிபிஐ போயிடுச்சு, பாஜகவோட சேர்ந்தனே போயிடுச்சு, டிஎம்டிகே இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 18 வாங்கின இடத்துல அன்புமணி ஒன்றிணைந்த பாமக இருந்துச்சு, ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி தினகரன் இருந்தார். இப்போ அவங்கெல்லாம் இந்த 3 பேர் இருக்காங்களான்றது இல்லை. இப்போ இது இல்லாமல் வந்து கூப்பிட்டு 2ஐயும் கூப்பிட்டு 41.3ன்னு போகிறாரு. அதனால் என்ன பெனிஃபிட்? 41.3னே வச்சுக்கோங்க. நீ இதெல்லாம் கழிச்சா இன்னும் குறையும், கழிக்கலனே வச்சுக்கோங்க. அப்போ 47 டிஎம்கே இருக்கே, அப்போ அதுவும் அதை கூட தானே. அப்படி பார்த்தாலும் டிஎம்கே அலையன்ஸ் வந்து 47% வாங்கியிருக்காங்க. அப்போ நீ 41.3 நீங்கள் முழுசாக வாங்கினா அவங்க 47 வாங்குவாங்கள்ல. அப்பையும் எப்படி வெற்றி? உங்களுக்கு 6% டிஃபரன்ஸ் இருக்கே, அப்பயும் வெற்றி வராது. ஆக இதுல வந்து அவர் போட்ட கணக்குல விஜயை வந்து கணக்குல எடுக்க மறந்துட்டாரு. விஜய் வராருல இருக்காருல, வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டே இருக்காங்களா சார் என்டிஏவும்? நீங்க வந்து இன்னும் அதான் அவர் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டாரு. எங்களோட தலைமை, நாங்க தலைமை, அப்ப வாங்கன்னு சொல்லிட்டாரு சார். ஆனா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஓப்பனா அவர் சொல்லலையே சார், என்டிஏவோட கூட்டணி இல்ல அப்படின்னு வாய் திறந்து அவங்க சொல்லல. இதை விட எவ்வளவு கேவலப்படுத்த முடியுங்க? களத்திலே இல்லாதவங்க, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா சீமான தான் சொல்றாரு, எங்களை சொல்லல. களத்துல இல்லாதவங்க ஒண்ணு சொல்றாரு, களத்துக்கே சம்பந்தம் இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு களத்துல இல்லாதவங்க ஏடிஎம்கே, களத்துக்கு சம்பந்தம் இல்லாத சீமான சொல்றாதான் பொது பார்வையாளர்கள் பார்த்தாங்க. 2 பேரையும் சொல்றாருன்னு. இன்னொன்று, நீங்கள் இந்த அண்ணாவை எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி அழக்கூடாது அப்படின்றாரு. அதை யாரை சொல்கிறாரு? சீமானையா சொல்கிறாரு. அதான் அதிமுக தான் சொல்கிறாரு. ஸோ அதிமுகவை வந்து அவர் எவ்வளோ பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ பலவீனப்படுத்துகிறாரு. அவர் போன மீட்டிங்கில் ஒன்றில் அதிமுக எப்படிப்பட்ட கட்சி, இப்போ எப்படி யார் கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அதிமுகவை அவர் அட்டாக் பண்ணலாம், மைல்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா அது ரொம்ப அட்டாக் பண்ணாத காரணம் அங்கேருந்து வாக்குகளை உருவ பார்க்குறாரு, அங்கேருந்து கவர்ந்து எடுக்க பார்க்குறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாவை எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, மேடம் ஜெயலலிதா மேடம்னு சொல்கிறாரு, 2 மேடம் போடுறாரு. செங்கோட்டையை நீங்கள் பாக்கெட்டில் பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கலாம், அம்மாவை வச்சுக்கலான்றாரு. ஸோ அப்போ அந்த அதிமுக வாக்கு வங்கியே கவர்ந்து பண்ணோம். நீங்கள் இன்னொரு லாஜிக், நீங்கள் திமுகலேருந்து விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறோம், இங்கேயும் பிரிப்பாருன்னு சொல்கிறோம். ஆனால் திமுகலேருந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வந்து காரணம், திமுகவுக்கே ஒருத்தர் வாக்களிச்சுட்டு இருக்கோன்னு வைங்க, ஒரு குரூப்பு. அந்த குரூப் வந்து ஒருத்தர் திமுக பயங்கரமாக திட்டிகிட்டு வர்றாரு புதுசாக அரசியலுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகும்? ஆகாது.
ஏன்னா திமுகவே அவர் ஓட்டு போட்டுட்டு இருக்காரு. திமுக நீங்கள் திட்டினீங்கன்னா இவர் திட்டுற மாதிரி யாரை குறைய இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஊழல் பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் இவர் ஓட்டு போட்டுட்டு இருந்தாலே திட்டுற மாதிரி தான் ஆல்மோஸ்ட். அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது குறைவாக தான் ஆகும். அதை தாண்டி திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம விஜய் ஃபேனு விஜய்க்காக போடுவோம்னா அங்கே இருக்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் லேடிஸ் போட்டால் தான் உண்டு. மற்றபடி அங்கே அந்த சித்தாந்தத்தில் பழகி அங்கே இருந்தவங்களுக்கு மாற மாட்டாங்க. ஆனால் இவர் டிஎம்கே நல்லா திட்டுறாரா அப்படின்னா அதிமுக ஈஸியாக மாறும். ஏன்னா இவருங்க திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவர் எடப்பாடியோட நல்லா விஜய் திட்டுறாரு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கேருந்து அதிகமாகும். ஆமாம், அதனால் திமுகலேருந்து வாக்குகள் குறைவாக போகும், அதிமுகலேருந்து வாக்குகள் அதிகமாக போகுது. இதுதான் விஜயோடைய ஸ்டெப்பு. அப்போ இன்னும் இவங்க கோவப்பட வேண்டியது விஜய் மேலே தான் ஆக்சுவலாக முதல்ல கோவப்படணும். ஆனால் இவங்க அந்த கூட்டணிக்கு வந்துடுவாரோ அப்படின்ற அந்த வாய்ப்பை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், February மாதம் எல்லாம் முடிவாகி தேர்தல் தேதி அறிவிச்சு தான் கூட்டணின்னு முடிவான பிறகு அதிமுக திரும்ப விஜயை திட்ட ஆரம்பிக்கும். இப்போ திட்டலை, அவங்க திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு தங்களுடைய ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக விஜய் அட்டாக் பண்ணுவாங்க. விஜயோட நெகட்டிவ்லாம் எடுத்து சொல்லுவாங்க, தங்களுடைய வாக்கு அங்கே போயிடக்கூடாதுன்னு. திமுகவை எதிர்க்க உண்மையான எதிரிகள் நாங்கள் தான் அந்த சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போம். விஜய் இன்றைக்கி வரார், நாளைக்கு இந்த தோற்று போனாலும் அந்த எலெக்ஷன் விட்டு ஓடி போயிடுவார், தேர்தலை விட்டு. இவரெல்லாம் நம்பி போடாங்க, மண் குதிரை. இவரெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு வந்திருக்க ஒரு நீர்க்குமிழி. இப்படி ரொம்ப லேட் ஆகாதா சார்? கடைசி 3 மாதம் இப்போ நீங்கள் அந்த கூட்டணி இல்லைன்றது தெரிஞ்சு ஆகணுமே. நீங்கள் அது வரைக்கும் லேட் பண்ணி தானே ஆகணும். அவசரப்பட்டுட்டியே, பானையை உடச்சிட்டியே அப்படின்னு அப்புறம் குற்றச்சாட்டுகள் வருமே. அப்போ அதுக்கு நீங்கள் இது பண்ணி தானே ஆகணும், பொறுத்து தான் ஆகணும். அப்போ அந்த பொறுமையை கடந்து அவங்க ஒரு கட்டத்தில் வருவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு இவர் தான் நம்ம ஓட்டை பிரிக்கிறாரு, இவர் அட்டாக் பண்ணாட்டி நம்ம ஓட்டு காலி ஆயிரும், நம்ம டெபாசிட்டே வராதுன்ற பயம் வரும். எப்படி அண்ணாமலை என்டிஏ கூட்டணியை கொஞ்சம் பலம் வாய்ந்ததை அமைச்சு பல தொகுதிகளில் இவரை 7 தொகுதியில் டெபாசிட்டில் அதிமுக வச்சாங்களோ அது மாதிரி விஜய் பண்ணிடுவாரோன்ற பயம் வரும்போது தான் அவர்கள் விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கடைசி நேரமாக இருந்தால் கூட நீங்கள் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சூடு பிடிக்க போகுது. இப்போ என்ன வேணாலும் உழப்பிக்கிட்டே இருக்கலாம். அதனால் விஜய் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்போ தான் விஜயை திட்ட ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இப்படி இலவு காத்த கிளியாக அவங்க காத்திருக்க போகிறாங்க. விஜயை பொறுத்தவரை அவர் ஆரம்பத்துலேருந்து அவரை குறை சொல்ல முடியாதுங்க. அவர் தெளிவாக இருக்கார். அவர் டிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு, பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு, அதில் கரெக்டாக இருக்காரு. பிஜேபி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு, சிபிஐ வழக்கு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அது ஏதோ பேருக்கு சொல்லிக்கிறாரு, அதையும் சொல்லி வைப்போம், கொள்கை எதிரின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாரு. அதை ஆனால் தான் முதலமைச்சர்ன்றதை முதலிருந்தே அவர் பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதை இவர் அதை மீறி இவர் ஏதோ இவரை முதலமைச்சராகிறதுக்கு தான் அவரை சினிமா விட்டு வந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிறதா இவங்க தப்பே தவிர, விஜய் தன்னுடைய பாயிண்டில் தான் முதலமைச்சர்ன்றதில் முதலிருந்தே தெளிவாக இருக்கார். ஊடகங்களும் அதிமுகவும் தான் அவரை அவர் மாறுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. நான் முதல்ல இருந்தே அவருடைய ஸ்டாண்டை தெரிஞ்சு, அவருடைய கேரக்டர் தெரிஞ்சு, அவங்களோட சுற்றி இருக்கவங்களுடைய மனநிலையெல்லாம் தெரிஞ்சு தான் நான் முதல்ல சொல்கிறேன் அவர் போகமாட்டார். அதெல்லாம் டிடிவி சார் அது அழகாக சொன்னார். இவர் எடப்பாடி வேண்டுமானால் துணை முதல்வராக போகலான்னு இன்றைக்கி ஆஸ்பயர் சாமிநாதன் அதுதான் சொல்லியிருக்காரு, ட்விட் பண்ணியிருக்காரு. நீங்கள் இவ்வளோ தூரம் 2 முனை போட்டியாக இருந்தால் தான் நீங்கள் திமுக வீழ்த்த முடியும்னா அப்போ விஜய் தலைமையில் போய் சேர்ந்துக்கங்க அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் போகணுமே தவிர விஜய் அவரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கார். சரி, இப்போ கிறிஸ்துமஸ் விழா நடந்திருக்கு. கிறிஸ்தவர்களோட ஓட்டு விஜய்க்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா சார்? திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போனாலும் அதில் விஜய்க்கு அதிக பலன்கள் கிடைக்குமா? ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி, அவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரியான்னு தெரியல, பட் அரசியலும் ஆன்மீகமும் கலந்தா மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைச்சது. இவர் பிரைஸ் த லார்டுன்னு சொல்லி சொன்னதும், பட் இருக்கட்டுமே பேலன்ஸ்டாகவும் சொல்லி வைக்கிறாரு. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்தும் சொல்றாரு. அங்க இருந்த பாதிரியார்கள் எல்லாரும் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறதுல அப்படி ஒரு ஆர்வம் காட்டுதலும் இது எதை குறிக்குது சார்? இதுவுமே இவர் என்டிஏக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு நம்ம நினைக்கலாமா? இல்ல, கண்டிப்பா என்டிஏக்கு போக மாட்டாருங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் பிஜேபியோட பி டீம்னு சித்தரிக்கிறதே நான் ஒத்துக்கல. அப்படி சித்தரிக்கிறாங்க. என்னன்னா பிஜேபி அவரை கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துது. அவர் என்ன கேஸ்ட்னே தெரியாது, கேஸ்ட் நியூட்ரலாக தான் இருக்கார் அவர். ஸோ எந்த ஜாதிக்காரன்னு பார்த்து அங்கே போகல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க, சினிமா ரசிகர்கள் பூரா போகிறாங்க. அதனால் அப்படி போகிறாங்க. அப்போ நீங்கள் அதில் கிறிஸ்டினும் போவோம், முஸ்லீம் போவான்ல, நீங்கள் அதை பிரித்து பார்க்க முடியாது. ரிலிஜன் அப்படி தான். அப்போ ரிலிஜன் நியூட்ரல் அவர். ஏன்னா அவர் ஜோசப் விஜய் நினச்சி அங்கே யாரும் போகல. ஹிந்துஸ்லாம் போய் அவர் ஜோசப் விஜயின் அப்படி இருக்காருன்னு விலகவும் இல்லை, போகவும் இல்லை. அதே மாதிரி தான் கிறிஸ்டினில் இருக்க கிறிஸ்டின்ஸும் அவர் கிறிஸ்டின்றனால போகல. அங்கே இருக்க இளைஞர்களும் சினிமா பார்க்குறவர்கள், சினிமா கவரப்பட்டவர்கள் இருக்காங்க. முஸ்லீமில் இருக்க இளைஞர்களும் பெண்கள், இளம் பெண்களும் அவங்களும் இருக்காங்க. நம்ம முஸ்லீம் இளம்பெண்கள் ஓட்டு தனியாக தான் போட போகிறோம். சமூகத்துக்கு பயந்து போடணும்னு அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிற தலையாடிட்டு அங்கே போய் விஜய்க்கு அமுக்கிட்டு வரலாம்.
அதில் ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த வாக்குகள் போக தான் செய்யும். அப்போ மொத்தமாகவே நம்ம என்ன சொல்கிறோம், 47% வந்து திமுக போன பீரியட் வாங்கியிருக்கு பார்லிமெண்ட்லன்னா, நீங்கள் அது 7% குறையலாம்ங்கிறத யதார்த்தம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதை தாண்டி நாங்கள் வந்து பல கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டுறோம். தேமுதிகவோட பேசுகிறாங்க, டிடிவியோட பேசுகிறாங்க, ஓபிஎஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க, ராம்தாஸில் பாமகவில் ஒரு பிரிவிட்ட கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகள் ஒரு பக்கம் திமுக பண்ணிகிட்டு இருக்கு. இது போக தனிநபர்கள், தனியரசு, ராஜி கவுண்டர், தமிமுன் அன்சாரி ஒருத்தரை கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரோடையும் பேசுகிறாங்க. எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் வாக்கு போயிடக்கூடாதுன்றான முயற்சியை திமுக பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அது பண்ணுறாங்க. இது போகமாக அந்த 1000 ரூபாய் கொடுத்தது, இந்த திரும்ப ஒரு இத்தனை பேருக்கு 30 லட்சம் பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது, 14 லட்சம் பேரா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது, இந்த மாதிரி இலவச பேருந்து மூலமாக வர்றது, புதுமை பெண் திட்டம் மூலமாக காலேஜ் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்கீம் மூலம் வரதெல்லாம் நமக்கு ப்ளஸ் ஆகும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ப்ளஸ் ஆகும்போது இப்படி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அவர் விஜய்க்கு போனாலும் அதுலேருந்து திமுக தப்பிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். சரி, இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதை தாண்டி ஸ்டேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக வந்து சாலைகள் அவ்வளோ மோசமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்கங்கே எல்லாரும் இப்போ நர்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போராட்டம், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம், எல்லா இடத்துலையும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. உதயநிதி அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது தான் இவரோட முழு நேர வேலையாக பண்ணிட்டு இருக்காருன்ட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். மக்கள் மத்தியிலையும் வந்து அது ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்குது. எனக்கு வந்து இந்த நீங்கள் வாரிசு அரசியல் வந்து சொல்கிறது வந்து எனக்கு ஏற்றல. நீங்கள் சொன்ன மற்ற எல்லா காரணமும் தான் நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து நிச்சயமாக இப்போ ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. வேலை பளு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அது ஒன்று சொல்கிறாங்க. விடுமுறைகளையும் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது வீட்டில் இருந்தாலும். அந்த மாதிரி அவங்களுக்கு கூடுதல் பணி, நிறைய கிளரிக்கல் ஒர்க்கு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இந்த இதை என்ட்ரி போடுங்க, டேட்டாஸை என்ட்ரி போடுங்கன்ற ஒர்க்கு. அதை வந்து திரு அன்பில் மகேஷ் பொய்யாமட்டே ஒரு இன்டர்வியூவில் கேட்டு அவர் சொல்லிட்டார், அதை நான் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அது ஒரு கூடுதலாக அவங்களுக்கு போயிடுச்சு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டாவது நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் இப்போ போய் எஸ்ஐஆர் பண்ணிங்கன்னா டீச்சர்ஸை போவோன்றாங்க, நீங்கள் அடுத்து சென்சஸ் இருக்குன்னா டீச்சர்ஸ் போகணும். நான் முதல்வன் திட்டத்திலே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. அதில் நமக்கு வந்து அந்த இது அதை வந்து இப்போ குறைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதை வேணால் குறைச்சிடலாம் அவங்க. பட் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு வாக்குறுதியாக கொடுத்துட்டாங்க. அதை இன்றைக்கி நிறைவேற்ற முடியாது. நீங்கள் யார் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முடியாது. நீங்கள் அடுத்து வந்து விஜய் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாலும் முடியாது, அவர் எடப்பாடி வாக்குறுதி கொடுத்தாலும் முடியாது. ஏன்னா அதுக்கு பெரிய ஃபண்டு வேணும். இன்றைக்கி நீங்கள் வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து கூடிருச்சு நம்ம மக்கள் மத்தியில். நம்ம இந்தியர்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் கூடிருச்சு. நல்ல மெடிசன்ஸ் வந்துருச்சு, நல்ல ஹாஸ்பிட்டல் வசதிகள்லாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஆமாம், அது கூட வந்துருச்சு. நீங்கள் முன்னாடி 60 வயசு தான் நம்ம ஆவரேஜ் வயசுனா, இன்றைக்கி அது 70 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ நீங்கள் 90 வயசு வரைக்கும் இருக்காங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் உயிரோடு இருக்காங்க, 2 பேரும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஃபண்டை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இனிமேல் வரும் காலத்தில் இன்றைக்கி இருக்க ஃபண்டு சூழ்நிலை அது வாய்ப்பே இல்லை. அதனால் அதை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் தான் அவங்களால கொடுக்க முடியும். அப்போ அவங்க அவசரப்பட்டு அந்த நேரத்தில் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் இன்றைக்கி வந்து நிதி சுமை காரணமாக அவங்க கொடுக்க முடியல. ஆனால் இந்த நிதி சுமைக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, பிஜேபி எங்களுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல அப்படின்றத சொல்லித்தான் அவங்க வந்து இனிமேல் அந்த தேர்தலை சந்திக்கணும். பிஜேபி மேலேயே பழியை போட்டு அப்படி தான் பண்ணணும். அதை தான் பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இல்லைனா என்ன பண்ணுவாங்க, வர்ற தேர்தலில் அடுத்த இதில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற வாக்குறுதி. நாங்கள் போன தடவை கொடுத்ததில் 1000 ரூபா தரணும் தந்துட்டோம், இலவச பஸ் வரணும் விட்டுட்டோம், இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லி அந்த அரியஸு பே கமிஷனில் கொடுத்துக்க பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரியான் லீவு அது ஒன்று சொன்னாங்க, அது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிலதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோம், இனி வருங்காலத்தில் இதெல்லாம் பண்ணுறோம், இப்படி தான் சொல்லி போக முடியும். பல்கலைக்கழகங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாத ஒரு நிலை, அதுக்கப்புறமா வந்து பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மாணவர்கள் இறந்து போகிறது, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் ஒரு அரசு கவனம் செலுத்தணும் இல்லையா? அதிகப்படியாக ஊழலை தாண்டி இது ஒன்று. அதுக்கப்புறம் நிதி நிர்வாகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 9 லட்சம் கோடி வந்து கடனாக வந்து தமிழக அரசு பெற்று இருக்கு. இதில் வந்து 5 லட்சம் கோடி வந்து திமுக அரசு வாங்கினது தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவர் சமீபத்தில் எடுத்து வச்சிருக்கார். இவங்க பண்ண எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்கள் எதுவுமே கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க, 1/3 கூட நிறைவேற்றலை அப்படின்னு இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ கூட்டம் வந்து கனிமொழி தலைமையில் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறச்ச
அவங்களுக்கு எட்ஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற இதுல நீங்க சொல்றது 4 முனை போட்டிங்கிற ஒரே காரணத்தால தான் திமுக வருமா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது வந்து ஒரே ஆள் அறுவடை செய்யலன்றதான் அதுல இருக்க விஷயம். நீங்க இப்ப அவங்களுக்கு தான் சொல்றேன், 47 வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப கூட்டணி பலத்தால ஒரு 40 வாங்குறாங்க, இல்ல 38 வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்க. 10% போயிருது, குறைஞ்சிருது ஆன்டி இன்கம்பன்சி. 10%ன்றது சாதாரண வழக்கில்ல. ஏன்னா 5 கோடி வாக்காளர்கள், 5 கோடி வாக்காளர்களுக்கு 50 லட்சம், 10 லட்சம்னா 9 லட்சம் வாக்கு குறையும்னு சொல்றேன் நான். அவள் குறைஞ்சா கூட அந்த 38 ரீச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், 40 வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அப்போ ஒன்று அது என்டிஏ கூட்டணி எடுக்கணும் 40%, அல்லது விஜய் 40 தொடணும். அப்போ தான் திமுகவை வீழ்த்துறதுக்கான சாத்தியக்கூறு வரும். ஆனால் இங்கே சீமான் ஒரு பக்கம் அவர் குறிப்பிட்ட சதவீதம் அவர் எப்படி எடுத்துருவார்? அவர் கேக் வெட்டின மாதிரி அவரு வழக்கமா வாங்குறத விட இந்த கூடணும்ல. இல்ல அவர் கிராஜுவலா இல்ல மேடம், நீங்க விஜயை விட்டுருங்க. நீங்க வழக்கமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு முறை அவர் 2%, 3% இப்படி கூட்டிகிட்டே வரல. அப்ப இந்த தடவை அவர் வந்து அது 10% மேல போயிடணும். அவரு நியாயமா சொல்றேன், நியாயமா விஜய் இல்லைன்னா வச்சுக்கோங்க, போயிடணும்ல. அந்த வாய்ப்பு வேணா அவர் குறையலாம். அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட பரிபாட்டுக்காக வச்சு நீங்க இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா, நீங்க அவரை பெரியார் அடிக்கிறத விஜய் பெரியார் தான் தூக்கி தலைவராக தூக்கி இருக்காரு. ஸோ அவர் ஓட்ட எடுக்காது. பெரியாருக்கு எதிர்த்து ஓட்ட போடுறதுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எடுக்காது. அவர் ஒரு பிரபாகரன் இஷ்யூ பேசுறாரு, அதை விஜய் பேசுறது இல்லை. ஸோ அந்த வாக்கில் அவர், அதனால தான் நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் சித்தாந்த ரீதியாக நீங்கள் வந்து சீமானுக்கு போடுற ஓட்டுகளை உங்களால் கழட்டவே முடியாது. அவர் ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்குவேன்னு சொல்லி அதுக்காக ஒருத்தன் ஓட்டு போகிறான்னு வைங்க. அவர் வந்து மலைகளை நேசிக்கிறாரு, கடலை நேசிக்கிறாரு, இயற்கையை நேசிக்கிறாரு, அதுக்காக அவர் பேசுகிறாரு, தமிழுக்கு பேசுகிறாரு, திராவிட அரசியலுக்கு எதிராக இருக்கார், தமிழ் சித்தாந்தம், தமிழ் தேசியன்னு பேசுகிறாரு. இதுக்காக நீங்கள் போய் சீமானுக்கு ஓட்டு போடுற ஓட்டை நீங்கள் விஜயால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் 2 கழகங்களும் வேணாம், அதுக்கு ஒரு மாற்று வேணும். அதுக்கு சீமான் சரியாக இருப்பார், அது மட்டும் எனக்கு போதும். சீமானுடைய மற்ற கொள்கைகளை பற்றிலாம் நான் கவலைப்படல. இந்த 2 கழகத்துக்கும் போட எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எங்கள் அப்பா காலத்து தாத்தா காலத்து கட்சி, ஓல்டு கட்சி. சீமானது ஃப்ரெஷ்ஷு, புதுசாக இப்போ தான் வந்திருக்கு, அதுக்கு நான் போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருந்த ஓட்டுகள்லாம் வேணால் கொஞ்சம் போகும் அவருக்கு, விஜய்க்கு. அப்படி தான் போக முடியும். ஏன்னா விஜய்கிட்ட வந்து இன்னும் பெரிய சித்தாந்தம் இல்லை. இவர்கிட்ட சீமான்றவர்கள் சித்தாந்தம் வந்து விஜய்கிட்ட கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து சீமானுடைய மொத்த வாக்குகளையும் அவர் அள்ளிட்டு போயிட முடியாது. நான் சொல்கிறேன், அவருக்குரிய வளர்ச்சி வேணால் குறையலாம். இவருக்கு திடீர்னு ஒவ்வொரு தேர்தலையும் வர்றப்போ இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5% தடவை ஏறணும் அவர். அந்த சதவீதத்தில் கொஞ்சம் வீழ்ச்சி இருக்கலாமே தவிர, நீங்கள் முழுமையாக இவருடைய வாக்கை வந்து அவர் தூக்கிட்டு போயிடுவார்னு சொல்ல முடியாது. அது சீமானுக்கு உழுகிற ஓட்டு உழுகும், அது மாறாது. இந்த விஜயோட கட்சி கட்டமைப்பை சரி பண்ணி இப்போ செங்கோட்டையன் மாதிரி தலைவர்கள்லாம் உள்ளே வந்து பூத் கமிட்டி லெவலில் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி முழு வீச்சில் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாக்கா நிலைமை இன்னும் கொஞ்சம் மாறுமா சார்? அவங்களுக்கு உண்டான ஆமாம், நீங்கள் முதல்ல தேர்வே செய்யணுங்க. யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து விஜய் என்ன சொல்லுவார், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஜானாரிசாமி, இவங்களோட இவர் மீட்டிங்கை முடிச்சுக்குவார். போனால் செங்கோட்டையனை சேர்த்துக்கலாம், இவங்களோட முடிச்சு. இவங்க அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, இவங்க அதுக்கு இடத்துல ஒருத்தட்ட ஒரு சர்க்கிளோடு முடிச்சுக்கிறாங்க. இங்கே இரும்பு கோட்டை மாதிரியே வச்சுக்கிட்டு இவரை தாண்டி எதுவுமே போக மாட்டேங்குது. அந்த தொடர்பு, நீங்கள் அங்கே போய் கீழே நீங்கள் இன்றைக்கி அந்த இப்போ மதுரையில் ஒரு வடக்கு தொகுதியில் ஒரு கட்டமைப்பு பண்ணணும் அப்படின்னா அந்த பூத்தை நிர்ணயம் பண்ண போகிறது யார்? அங்கே 300 பூத் இருக்கும். அந்த 300 பூத்தை 300 பூத்துக்கும் நீங்கள் 10 பேர் போடணும். அந்த 10 பேர் நம்பகமான ஆள் யார் விலை போவா, யார் விலை போக மாட்டா, யார் உண்மையான விசுவாசி, யார் என்ன. நீங்கள் திடீர்னு வந்து தருமபுரியில் கையை கடிக்கிற பையனுக்கு நீங்கள் வேட்பாளர் கூட ஆக்கலாம். ஏன்னா ஓட்டு கொடுக்குமான்னு பார்க்கணும்ல. நீங்கள் அப்படி பையன் வந்து கட்சியில் வெறியோடு இருந்த பையன் நீங்கள் சொல்லலாம். அவனை அந்த வெறி பிடிச்சி கடிச்சிட்டாரு, தலைவர் மேலே வெறியாக இருந்தார், அவ்வளோ தூரத்துக்கு இருந்தார், அதனால் போலீஸை கடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவரை போய் வேட்பாளர் ஆக்குறீங்கன்னா அப்போ அந்த உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும்? நீங்கள் இப்படி விஜயோட ரசிகர்கள் நீங்கள் கீழ்மட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு எப்படி அந்த அரசியல் போக்கில் போகணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி முரட்டுத்தனமாகவும். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து என்னன்னா, அந்த காசு வந்து நல்ல காசு தானே சார்? மது கடை வந்து அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல தானே அவர் கையை கடிக்கிறாரு. அப்ப இல்ல சார், கையை கடிச்சது நான் நியாயப்படுத்தல. ஆனா அந்த கையை கடிச்ச விஷயத்துல இப்படி ஒரு நல்ல காசு இருந்தது. ஏன்னா விஜய் கூட மது பத்தியோ போதை பத்தியோ எதுவும் பேசாத ஒரு சூழல்ல ஒரு இளைஞன் இதுக்காக போராடுறதுன்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க கடையை அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்தினா கூட அது நல்ல விஷயம் தானே. அப்படி இல்ல, எதுக்காக அந்த போராட்டம்? மது வேண்டாம் அப்படின்னு ஒரு ஜென்சி கிரௌடு போராடுறாங்கன்னா அது ஒரு வித்தியாசமா தான் நான் பாக்குறேன் சார். அதான் அது அந்த போராட்டம் வந்து முறைப்படுத்தலா இருக்கணும் தான் சொல்றேன். அந்த போராட்டம் வந்து எந்த போராட்டமா இருந்தாலுமே அது முறைப்படுத்தலா இருக்கணும். நீங்க போய் ஒரு தலைவர்
தலைவர் கூட்டம் போடுறப்ப கூடுறதுன்றது இயற்கையான விஷயம் மேடம். ஒரு ஆர்வத்தில் ஒரு கொள்கை பிடிப்போட போய் நம்ம தலைவரை கூட்டத்தில் அங்கே போய் நசுங்கி சாகணும்னு என்ன இருக்குது? குழந்தைகளை தூக்கிட்டு போய் கூட்டம் வந்து எழுச்சிமிக்க கூட்டமாக இருக்கணும். அதுக்காக நசுக்கி தள்ளி சாகடிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. அது என்ன காரணம்? சினிமா மோகம். நீங்கள் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கணுன்றது தான். நீங்கள் வந்து அவருடைய கொள்கையை கேட்கணும். அங்கே வந்து திராவிட கல்ச்சரில் பேச்சு தான் பிரதானமாக இருந்துச்சு, முகம் இல்லை. கலைஞருடைய அழகு முகத்தை பார்க்க வந்தோம்னு இல்லை, அண்ணாவுடைய அழகு முகத்தை பார்க்க வந்தோம்னு அங்கே இல்லை. அண்ணாவுடைய பேச்சை கேட்க வந்தோம், அவருடைய கொள்கையை கேட்க வந்தோம், அவர் சொல்கிற ஊமைகளை கேட்க வந்தோம். அந்த மாதிரி தான் கூட்டம் திறந்துச்சு. அதனால தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்பாடான அந்த கூட்டமாக இருந்துச்சு. அது இங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், பார்த்துட்டேன்னு கத்துற பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல. நான் விஜய் பக்கத்தில் பார்த்துட்டேன், விஜய் பக்கத்தில் பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இருக்குது சார். தமிழ்நாட்டில் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் சர்வேக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பேட்டிகளில் எப்படி கொடுத்தேன்னா, நிச்சயமாக விஜய்க்கு வந்து 10% மேலே போகாது. அவருக்கு 8% அல்லது 10% எவ்வளோ விஜயகாந்த் எவ்வளோ எடுத்தாரோ அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சினிமா வெறி, சினிமா இது வேறு, பிடித்தம் வேறு. ஏன்னா அன்றைக்கி வந்து சினிமா மட்டும்தான் இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எம்ஜிஆர் காலத்தில். வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா வந்துருச்சு, எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட். சினிமாவுக்கு தேட்டருக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு, யாரும் போகிறதில்ல வரதில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ விஜயகாந்த் அடுத்த காலகட்டத்தில் வர்றாரு, அவர் ஒரு 10% வரைக்கும் போகிறாரு. இப்போ விஜய் வந்து ஒரு 8% நின்றுவார். ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்து அதை தாண்டி சிந்தனைகள் வந்துச்சு, படிச்சுட்டாங்க எல்லாரும், சினிமா வெறி இருக்காது. அப்படி தான் நான் உண்மையிலே எடுத்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நான் ஃபீல்டுக்கு போனால் தான் வந்துச்சு தெரிஞ்சிச்சு, இன்னும் எம்ஜிஆர் காலத்து அதே சினிமா கிரேஸு, அதே சினிமா கவர்ச்சி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள்கிட்ட படிச்சிருந்தாலும் அன்றைக்கி படிக்காதவர்கள் இருந்துச்சு, பாட்டிகள்கிட்டையும் அவங்கள்ட்டையும் இருந்துச்சு, பெண்கள்கிட்ட. இன்றைக்கி படித்தவர்கள்ட்ட, பெண்கள்கிட்ட, இளம் பெண்கள்கிட்டையும் படித்த இளைஞர்கள்ட்டையும் அது இருக்குன்னு பார்த்து நான் உண்மையிலே அதிர்ச்சி தான். அருமையாக பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.